இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆண்டவர் இந்த இடத்துல பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றார். பிரம்பை கையாள ஒரு தகப்பன் தவறுவாரானால் அந்த மகனை அவர் என்ன செய்யறாராம்? பகைக்கிறான். பைபிளில் நமக்கு நிறைய வார்த்தைகள்லாம் தெரியும். தண்டனையின் பிரம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதான் பிள்ளையின் நெஞ்சில் இருக்கிற மதீனத்தை அகற்றும். பிள்ளைய அதே நேரத்தில் சாகிற வரைக்கும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வயசுல. அப்போ பிள்ளைய கண்டித்தல் இதில் வலியுறுத்தப்படும். பிரம்பெடுத்து எல்லாரும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, ஒரு தகப்பனாக இருந்து தாம் பிள்ளை தவறும் போது அதை கண்டிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம அன்பு வைத்திருப்பது உண்மைதான், பாசம் வைத்திருப்பது உண்மைதான். அதற்காக அவர்கள் செய்கிற தவறெல்லாம் சரி அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் தவறு செய்யும்போது அதை கண்டிக்காமல் அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பது நம்முடைய தவறு. அது வேலை வரும்போது புரிஞ்சுக்கிடுவான், நேரம் வரும்போது அவனுக்கு தெரியும், அந்த வயசு வரும்போது பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். அப்போ அவ்வப்போது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நாம தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும், எப்படி நேரத்தை கையாளணும்னு சொல்லித்தரணும். டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்முடைய பிள்ளைகள் வீக்காக இருந்தால் அவங்கள ஸ்ட்ரிக்டாக கண்டிக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. தூங்குறது அதிகமாக தூங்கிட்டு இருப்பாங்க, படிக்கிற நேரத்தில் விளாண்டுட்டு இருப்பாங்க, அல்லது முக்கியமான அலுவல் நேரத்தில் ஏதாவது செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, அவசரமாக ஆலயத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நாம தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்டிப்போடு, அன்பு நிறைந்த கண்டிப்போடு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். சின்ன வயசுல மணி வேல்யூ சொல்லிக் கொடுக்கணும், பணத்தினுடைய மதிப்பை சொல்லிக் கொடுக்கணும். பணத்தினுடைய மதிப்பு தெரியாத பிள்ளைகளை கண்டித்து நம்ம வளர்க்கலன்னா பின்னாட்களில் அந்த பிள்ளை ஊதாரித்தனமாக பணங்களை செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களோடு இல்லை அந்த உறவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தரலன்னா மற்றவர்களோடு இருக்கிற நெருக்கமான அந்த உறவுகள் நிறைய முறிந்து போகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நம்முடைய பிள்ளைகளை அவர்களை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தும் போது அந்த பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் அவங்கள கண்டிப்பது அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளை வளரும்போது கண்டிக்காமல் விட்டதுனால இப்போ ஒரு வயசுக்கு மேலே வளர்ந்த பிறகு அவங்களால கண்டிக்க முடியல. அவங்க கண்டிக்க முயற்சி செய்தும் அவர்களை திருத்த முடியலை. உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்களா, 5ல் வளையாதது 50ல் வளையாது. அப்போ அந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டிதத்தோடு அன்புள்ள கண்டிப்போட நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமானால் அந்த பிள்ளைகள் நிமித்தம் நாம் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே ஆண்டவர் தந்த சுதந்திரத்தை, கர்த்தர் தந்த கர்ப்பத்தின் கனியை பாதுகாத்து பத்திரமா வளர்ப்பது நம்ம மேலே உள்ள கடமை. அவர்களுடைய தவறுக்கு நம்ம துணை போகக்கூடாது. அந்த கண்டிப்பு அன்போடு இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாமல் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.